கர்த்தருடைய வார்த்தை கேட்க கூடி வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினால் என்னால் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த வாரத்தில் நம்முடைய சபையில் நாம் பார்த்தோம் தேவனுடைய பெருக்கம். அதற்கு முந்தின வாரம் நாம் பார்த்தோம் உண்மையுள்ளவன் என்ற நீ கொஞ்சத்தில் உண்மையாக அநேகத்துமே நம்மை அதிபதி ஆக்குற தேவன். தேவனுடைய பெருக்கத்தை குறித்து பார்த்தோம். தேவனுடைய பெருக்கம் இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில் அளவில்லாமல் இருந்தது என்று நாம் வேதத்திலிருந்து பல காரியங்களை குறித்து பார்த்தோம். இந்த வாரம் தேவன் நமக்கு கொடுத்திருக்க சத்தியத்தின் தலைப்பு என்னவென்றால் நிறைவின் தேவன். நாம் யாவரும் சொல்லுவோம் நிறைவின் தேவன். நிறைவின் தேவன் சொல்லுங்கள் திரும்ப. நிறைவின் தேவன். அதுக்கு ஆதாரமாக நிறைய வசனங்கள் இருக்குது. இருந்தாலும் நாம் ஒரு சில வசனங்களை ஒரு சில புதிய ஏற்பாட்டிலையும் பல ஏற்பாட்டிலையும் ஒரு சில கதைகளுடைய அம்சங்கள்லேருந்து நாம் பார்த்து நாம் ஜெபித்து முடிக்க இருக்கிறோம். நிறைவின் தேவன் ஆதியாகமம் 1:1-2 எடுத்து நாம் வாசிப்போம். 1:1-2 நான் வாசிக்கிறேன் உங்களுக்காக. ஆதியிலே தேவன் வானத்தை பூமியை சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். இதில் நாம் பார்க்க வேண்டிய காரியம் என்னென்னா, 2வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம் பூமியானது ஒழுங்கின்மை வெறுமையுமாயிருந்தது. வெறுமையாக இருந்ததுன்னா பொருட்கள் இல்லாமல் இருந்தது. ஒரு படைப்பும் கிடையாது. நம்ம இப்போ கண்களால் பார்க்குற எதுவுமே கிடையாது. வெறும் பூமி மாத்திரமே இருந்தது. அதில் போட்டிருக்கு ஒழுங்கின்மையுமாய் இருந்தது, வெறுமையுமாய் இருந்தது. ஏன்னா இப்படி வெறுமை இருக்கிற இடத்துல நிறைவு இருக்க முடியாது. நிறைவு இருக்கிற இடத்துல வெறுமை இருக்க முடியாது. இருள் இருக்கிற இடத்துல வெளிச்சம் இருக்க முடியாது. வெளிச்சம் இருக்கிற இடத்துல இருள் இருக்க முடியாது. சரியா? இந்த மாதிரி தான் கர்த்தர் நடத்துகிறார் பாருங்க. வெறுமையுமாய் இருந்தது. இதை என்ன செஞ்சார்னா, அதற்கு பின்னாடி உள்ள வசனங்கள்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா, தேவன் இருதயத்திலிருந்து தம்முடைய விசுவாசத்தின் வல்லமையால் பேசுகிறாரு. வார்த்தையை பேச 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 இந்த பூமியில் எல்லா காரியங்களும் உண்டானது என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அதோட காரியத்தின் மையப்பகுதி என்னென்னா, பூமியின் அதி நிறைவும் கர்த்தருடையது. இந்த பூமியில் நம்முடைய கண்களாக பார்க்குற ஒவ்வொரு பொருளும் கர்த்தருடையது, பிசாசுடையது அல்ல. கர்த்தருடையது என்பதற்கு வேதத்தில் பல ஆதாரங்கள் இருக்குது. அதில் நாம் குறிப்பிட்டு 3 ஆதாரங்கள் நம்ம பார்க்க போகிறோம். ஏனென்றால் இந்த பூமியில் இருக்கிற எல்லா பொருள்களும் பிசாசானவனால் உண்டாக்கப்பட்ட என்று சில ஜனங்கள் நம்பிக்கொண்டு இருக்கிறாங்க. அப்படி இல்லை. இந்த பூமியில் இருக்கிற எல்லா காரியமும் தேவனால் உண்டாக்கப்பட்டது. பூமியின் அதி நிறைவும் கர்த்தருடைய என்பதற்கு வேதத்தில் 3 ஆதாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு 2 ஆதாரங்கள் அதற்கு மேற்பட்ட ஆதாரங்கள் என்றால் அது சத்தியத்திலும் சத்தியம், உண்மையிலும் உண்மை என்று. முதலாவது ஆதாரத்தை நாம் வாசிப்போம். 1 கொரிந்தியர் 10:26 எல்லாம் தெரிந்த பகுதி தான், வேறு வேறு வாசித்திருப்போம். 1 கொரிந்தியர் 10:26 1 கொரிந்தியர் 10:26 பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது. எல்லாரும் சொல்லுங்கள். பூமியின் அது நிறைவும் கர்த்தருடையது. இதே வசனத்தோட அடுத்த பகுதி நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். சங்கீதம் 24:1 எடுங்க. சங்கீதம் 24:1 சங்கீதம் 24:1 அதுலேயும் எடுத்தாச்சா? வாசிக்கிறேன் பாருங்கள். பூமியும் அது நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது. இது 2வது வசனம். இப்போ 1 கொரிந்தியர் அதிலே வாசிங்க. 10:28 வாசிங்களேன். 1 கொரிந்தியர் அதுலேயே அதே வசனம் பின்னாடி வருது பாருங்கள். 3வது இடத்துல நம்ம வாசிக்கிறோம். பின்பகுதி வாசிக்கிறோம் பாருங்கள். கீழே உள்ளது பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது. அப்போ இந்த பூமியில் நாம் பார்க்கிற ஒவ்வொரு காரியங்களும் கர்த்தருடையது என்று வேதத்தின் ஆதாரத்திலேருந்து நாம் பார்க்குறோம் பாருங்கள். கர்த்தருடையது. நாம் கண்களால் பார்க்கிற
இந்த காரியங்கள், சிருஷ்டிப்புகள், ஏராளமான மரங்கள், செடிகள், கொடிகள், கனிகள், நாட்டு மிருகங்கள், காட்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், பறக்கும் பறவைகள், காட்டு பறவைகள், சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், கிரகங்கள், பால்வழி அண்டங்கள், இவை எல்லாம் யாருது? பால்வழி அண்டங்கள்னா இதே பூமி, இதே சுடர்கள், இதே 9 கோள்களை போல இன்னும் நிறையா இருக்குன்னு அர்த்தம். அதான் அண்டங்கள், பால்வழி அண்டங்கள். இப்படி தான் வேதம் சொல்லுகிறது. பூமியை நிரப்பி வச்சுக்கிறாராம். அவர் நிரப்பி வச்சுக்கிறாரு. இப்போ நம்ம கண்களால் எங்கே பார்த்தாலும் மரம், செடி, கொடிகள் இருக்குது. நம்ம கடலுக்குள்ளே போனால் எக்கச்சக்கமான மீனை எடுத்துக்கிட்டே இருக்காங்க. எத்தனையோ போட்லேருந்து. ஆனால் வந்துக்கிட்டே இருக்குது பாருங்கள். அல்ல குறைய மாட்டேங்குது. குறையுது. என்னைக்காவது கடலில் ஒரு மீன் கூட இல்லாமல் இருக்க நம்ம கண்களால் செய்தி கூட கேட்க முடியல. ஏன்னா அந்த மாதிரி கர்த்தர் வச்சுக்கிறாரு. எல்லாத்தையும் நிரப்பி வச்சுக்கிறாரு. எதுலேயும் ஒன்றும் குறைபடலை. ஸ்டார்டிங்கில் தொடக்கத்தில் பார்த்திங்கன்னா ஆதாம் ஏவாள் மட்டும்தான் இருந்தாங்க. அதுக்கு பிறகு காயின் ஆபேல் வந்தாங்க. ஆனால் அவர்களுக்காகவும் கர்த்தர் இவ்வளோ பெரிய பூமியை உண்டாக்கி இவ்வளோ மரம், செடி, கனி, கொடிகளை வச்சுருந்தாரு. இவ்வளோ காற்று, இவ்வளோ சூரியன்லேருந்து வரப்போ வெளிப்படுகிற வெப்பம் எல்லாமே வச்சுருந்தாரு. அவங்களுக்கே இவ்வளோ ஆக்சிஜன் வச்சுருந்தாரு. இப்போ 140 கோடிக்கு அதிகமான ஜனங்கள் இந்தியாவில் மட்டும் இருக்காங்க. உலகம் முழுக்க எத்தனை கோடிக்கணக்கான ஜனங்கள் இருக்காங்க. இவர்கள் எல்லோரும் சுவாசிப்பதற்கு ஆக்சிஜனை கர்த்தர் வச்சுக்கிறாரு. சுவாசிப்பதற்கு ஆக்சிஜனை கர்த்தர் வச்சுக்கிறாரு. எல்லோரும் சுவாசிக்கிறாங்க. அதனால் பற்றாக்குறை ஏற்படுமோ ஒரு பயம் தேவையில்லை தேவனை அறிந்த பிள்ளைகளுக்கு. ஏன்னா இன்றைக்கி அநேக இடங்களில் பார்த்திங்கன்னா, சவுதி அரேபியா, துபாய் போன்ற இடங்களில் பார்த்திங்கன்னா பெட்ரோல் எடுத்துக்கிட்டே இருக்காங்க, கச்சா எண்ணெய் எடுத்துக்கிட்டே இருக்காங்க, டீசல் எடுத்துக்கிட்டே இருக்காங்க. கேஸ், நமக்கெல்லாம் கேஸ் வருதில்ல, வீட்டில் சமைக்கிற அதெல்லாம் அங்கேருந்து தான் வருது. அப்படி எடுத்துக்கிட்டே இருக்காங்க. விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க இப்படி எடுத்துக்கிட்டே இருந்தால் வருங்காலங்கட்டங்களில் குறைவுபட்டுருமே அப்படின்ட்டு. ஆனால் குறைவுபடாது. ஏன்னா தேவன் எத்தனை கோடி ஜனங்கள் இருப்பாங்க, இந்த உலகம் எப்படி இருக்கும், கடைசி காலம் எப்படி இருக்கும், எப்படி 2ஆம் வருகை இருக்கும், எல்லாவற்றையும் தம்முடைய உள்ளத்திலே திட்டமிட்டு தீர்மானித்து ஞானமாய் அவர் வழிவகுத்து எல்லா மனிதனுக்கு தேவையான எல்லா நன்மைகளையும் அவர் உண்டு பண்ணிக்கிறாரு. உண்டு பண்ண மாத்திரமல்ல, அது குறைவாய் உண்டு பண்ணவில்லை, நிறைவாய் உண்டு பண்ணியிருக்கிறாரு. அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு நன்மையும் குறைபடாது. தெளிவாக சொல்லப்பட்டிருப்பாருங்க. அதை நம்ம முதலாவது பாட்டை பாடித்தோம். சிங்க குட்டிகள் கூட தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுகிற நமக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. ஒரு நன்மையும் குறைபடாது. சொல்லுங்கள், ஒரு நன்மையும் குறைபடாது. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்க நீதிமானுக்கு ஒரு நன்மையும் குறையப்படாது. நீதிமான் யார்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகள் நீதிமான், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் நீதிமான், அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகள் நீதிமான், தேவனை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் பெற்ற பிள்ளைகள் நீதிமான், தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கிற பிள்ளைகள் நீதிமான், தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்கிற கட்டளைகளை கைக்கொள்கிற பிள்ளைகள் நீதிமான் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இப்படிப்பட்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு நன்மையும் குறைபடாது. சுகத்திலும், பலத்திலும், ஆரோக்கியத்திலும், சமாதானத்திலும், சந்தோஷத்திலும், பாதுகாப்பிலும், ஐஸ்வர்யத்திலும், ஆசீர்வாதத்திலும், செழிப்பிலும், கனத்திலும், மகிமையிலும், இப்படிப்பட்ட காரியங்கள் ஒன்றும் குறைபடாது. தேவன் 100க்கு 100 ஆசீர்வாதங்களை தம்முடைய பிள்ளைகளுக்காக வைக்கிற தேவனாக இருக்கிறார். அதில் 90 ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டு 10% ஆசீர்வாதத்தை அவர் சுதந்திரிக்கிறவர் அல்ல. முழுமையான ஆசீர்வாதங்களை தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு அளவில்லாமல் கொடுக்க விரும்புகிறார். அவர் அளவற்ற தேவன், அளவுள்ள தேவன் அல்ல, அளவற்ற தேவன். இன்றைக்கி எல்லா இடங்களையும் நாம் பொருட்களை வாங்கும்போது அளந்து போடுறாங்க. 1 கிலோ, 1/2 கிலோ, 1 லிட்டர், 1/2 லிட்டர்னு. ஆனால் தேவனுடைய சமூகத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதங்கள் அளவற்ற ஆசீர்வாதங்களாக இருக்குது. மனிதன் மடியிலே அளந்து போடுகிறான். கர்த்தர் வானத்தை கிழித்து தம்முடைய பிள்ளைகளுக்கு தேவையான எல்லாவற்றையும் அளந்து கொடுக்கிறவராக இருக்கிறார். அவர் அவ்வளோ பெரிய உண்மை நன்மையும் நிறைந்த தேவனாக இருக்கிறார். மனுஷன் கொடுத்தா கொஞ்சமாக கொடுப்பான். கர்த்தர் நினச்சார்னா வானத்தை கிழிச்சு கர்த்தர் கொடுப்பார். வானத்தை கிழிச்சு கர்த்தர் கொடுத்தாருன்னா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மனாந்திரத்தில் மன்னாவை கொடுத்தாரு. வானத்திலேருந்து மன்னா தான் வந்தது. அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய ஆசீர்வாதங்கள் என்கிற மன்னா வேத வசனத்தின்படி அவருடைய சமூகத்திலேருந்து நமக்கு வரும்படியாக நாம் எப்பொழுதும் தேவனை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கணும். பாருங்கள் நம்முடைய இந்த வாரத்தில் போன வாரம் நம்ம பார்த்தோம் தேவனுடைய பெருக்கன்ட்டு. தேவன் எல்லா விதங்களையும் நம்ம ஆசீர்வதித்து பெருக செய்தார். நாம் நினைத்து பார்க்காத ரீதியில் தேவன் நம்முடைய கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதித்தார். நாம் நினைத்து பார்க்காத ரீதியில் தேவன் நம்முடைய
நமக்கு எதிரடியாக இருக்கிற ஜனங்கள் மத்தியில் ஒரு அனுகூலமான காரியங்களை வாய்க்க பண்ணார். நமக்கு எதிராக யாரும் வர முடியாது. ஏன்னா தேவனும் தேவனுடைய பெருக்கமும் நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுகிறது. அப்பேற்பட்ட ரீதியெல்லாம் கர்த்தர் நம்மை உண்டாக்கி வைத்திருக்கிறார் பாருங்க. இந்த வாரம் நம்முடைய வாழ்க்கையில் இந்த 6 நாளும், சனிக்கிழமை நைட்டு, ஞாயிற்றுக்கிழமை அடுத்த வாரம் வரையும் தேவனின் நிறைவின் தேவன் அப்படியே நம்ம தியானிச்சுக்கிட்டே இருக்கணும். நிறைவின் தேவன், எதில் நிறைவின் தேவன்? இந்த மாதிரி கைகால் வலி இதெல்லாம் கிடையாது. சுகத்தில் அவர் முழுமையான பரிபூர்ணமான ஆரோக்கியத்தை கொடுத்துக்கிறாரு. பணமாக நல்ல முழுமையான பணம் தான், ஆசீர்வாதம் தான். வச்சுக்கோ தொட்டுக்கோ அந்த மாதிரி கிடையாது. தேவன் கொடுத்தானா எப்பொழுது எல்லாவற்றிலும் நிரம்பி வழியத்தக்க ரீதியில் தான் ஆசீர்வாதத்தை அவர் கட்டளையிட நல்லவர் வல்லவருமாக இருக்கிறார். அவர் பேரே நிறைவின் தேவன் பாருங்க. வெறும் கடலை படைச்சிட்டு போல கர்த்தர், அந்த கடல் வெறுமையாக இருக்கக்கூடாது, உள்ள நீந்தும் ஜீவ ஜந்துக்களை படைச்சிக்கிறாரு. வெறும் காடு மரங்கள் செடிகளை படிக்கலை, இது நல்லா கனி தரக்கூடியது அப்படின்ட்டு நல்ல மிருகங்களில் எல்லாவற்றையும் படைச்சி விட்டுருக்காரு பாருங்க. வெறும் வானத்தை படைக்கலை, ஆகாய எரிவு தேவன் படைக்கலை. வெறுதை பார்த்தீங்கன்னா அப்படியே பிளேனாக இருக்கும். ஆனால் இரவில் பார்க்கும்போது பிளேனாக இருக்கக்கூடாது, கர்த்தர் அங்கங்கே சுடர் நல்ல நட்சத்திரங்களை வச்சுருக்கிறாரு. நல்லா அழகாக இருக்கும் பாருங்கள். நம்ம கடற்கரையிலேருந்து சில குறிப்பிட்ட காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா வானத்தை பார்த்தா அவ்வளோ நட்சத்திரங்கள் இருக்கும், அப்படியே சூப்பராக இருக்கும் பாருங்கள். அந்த மாதிரியான ஒரு ரசிக்கிற தன்மையுள்ள தேவன் தான் நம்முடைய தேவன். ரசிக்கிற தன்மையுள்ள தேவன், ஏன்னா அவர் ஜீவனுள்ள தேவனாகவே இருக்கிறார். அதனால எல்லாவற்றையும் நிரப்பி வைத்திருக்கிறார். வானத்தை பார்த்தா நட்சத்திரங்களால் நிரப்பி வச்சுக்கிறாரு, கடலை பார்த்தா நீந்தும் ஜீவஜந்துகளால் நிரப்பி வச்சுக்கிறாரு, காட்டு மிருகங்கள், நாட்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள் எல்லாவற்றையும் நிரப்பி வச்சுக்கிறாரு. மனிதனையும் இந்த பூமியிலே அவர் நிரப்பி வச்சுக்கிறாரு. ஆதாம் ஏவாளை தெரிந்து கொண்டு இந்த பூமியில் வம்சங்களாக பழுகி பெருகி செய்த தேவன் இந்த பூமியில் ஜனத்தொகையை பெருகி வச்சுக்கிறாரு. ஆதாம் ஏவாள் எங்கேயோ ஒரு மூலையில் வாழ்ந்துட்டு இருப்பாங்க 4000 வருடங்களுக்கு முன்பாக. இன்று பார்த்தால் இந்த பூமி முழுவதும் தேவனுடைய நன்மையினாலும் அவருடைய நிறைவினாலும் ஜனங்கள் பெருகி இருக்கிறார்கள். இப்பேற்பட்ட பெருக்கத்தின் தேவன், இப்பேற்பட்ட நிறைவின் தேவன் தான் நம்முடைய வாழ்க்கையில் தேவனாக இருக்கிறார். தேவன் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும்போது ஒரு நன்மையும் குறைபடாது. ஏனென்றால் ஒரு நன்மையும் குறைபடாதுன்னா, நிறைவை அளிக்கிற நிறைவின் தேவன் நம் மத்தியில் எப்பொழுது இருக்கிறார். அவரை நாம் அழைக்கும் போது, அவரை நாம் தெரிந்து கொள்ளும் போது, அவரை நாம் எங்கே போனாலும் கூப்பிட்டுட்டு போகணும். எங்கே போனாலும், ஸ்கூலுக்கு போனாலும் சரி, போகையில் வருகையிலும் சரி, வியாபாரத்துக்கு போனாலும் சரி, பஸ்ஸில் போனாலும் சரி, ஊழியத்துக்காக போனாலும் சரி, சொந்த ஊருக்கு போனாலும் சரி, எப்போ போனாலும் அவரை அழைச்சிட்டு கூட்டிகிட்டு போகணும். அப்படி கூட்டிகிட்டு போகும்போது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு குறைவும் ஏற்படாது. வேத வசனங்கள் நிறைய ஆதாரமாக இருக்குது. இதில் அழைச்சிட்டு போனார் பாருங்க. அந்த இயேசு வாழ்ந்த காலகட்டங்களில் ஜனங்கள் அழைத்தார்கள் இயேசுவை. எங்கே அழைத்தார்னா, கானா ஊர் கல்யாண வீட்டில், திருமண வீட்டில் இயேசுவை அழைத்தார்கள். திருமண வீட்டில் தேவன் நிறைவை உண்டாக்கினார். நாம் யாவரும் வாசிப்போம். யோவான் 2:1-11 வரையும். ஏன்னா வாஸ்தா தான் நமக்கு அதனுடைய அர்த்தங்கள். 2:1-11 வரை வாசிக்கிறியா? திருமண வீட்டில் தேவன் நிறைவை உண்டாக்கினார். அதற்குடைய ஆதாரம் தான் யோவான் 2:1-11 வரை. வாசிக்கிறியா? நான் வாசிக்கவா? 3ஆம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊரில் ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தாள். இயேசுவும் அவருடைய சீசரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். பார்த்தியா, அதில் போட்டிருக்கு அழைக்கப்பட்டிருந்தாள்னு. நல்லா கவனிங்க. நிறைவை குறித்து நாம் பார்த்து வருகிறோம். ஏன்னா திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றாள். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படியே ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்கதாக 6 கற்சாடிகள் அங்கே வைத்திருந்தது. இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். பாருங்க, நிறைவேந்தவனுடைய வல்லமை எப்படி செயல்படுன்னு பாருங்க.
அவர்கள் அவைகளை நிரப்பினார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது முன்பு பந்தி விசாரிப்புக்காரனிடத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். அந்த திராட்சரசம் எங்கே இருந்து வந்தது என்று தண்ணீர் மொண்ட வேலைக்காரருக்கு தெரிந்தே என்று பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததினால் அவன் திராட்சரசமே மாறின தண்ணீரை ருசி பார்த்தபோது மணவாளன் அழைத்து, எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான். நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான். இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் கானா ஊரில் செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீசர்கள் அவருடைய விசுவாசம் வைத்தார்கள். நம்முடைய பாயிண்ட் என்னென்னா, குறைவுபட்ட போது கானா ஊர் கல்யாண இயேசுநாதர் அழைக்கப்பட்டிருந்தார். அழைக்கப்பட்ட இடத்துலையே குறைவுபட முடியாது. இயேசு எங்கெங்கெல்லாம் இருக்கிறாரோ, இயேசு யாரெல்லாம் அழைச்சிருக்காங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில் ஒன்றும் குறையப்படாது. அதை விட இந்த வேலைக்காரங்களுக்கு கொஞ்சம் விசுவாசம் அதிகமாகவே இருக்குது. ஆண்டவர் தண்ணீரை நிரப்புங்கள் தான் சொன்னார். ஆனால் இவங்க நிறைய நிரப்பினார்கள். ஏன்னா குறைவு வரும்போது நிறைவே தேவன் கட்டளையிடுகிறார். குறைவை அடித்து விரட்டிக்கிற தேவன் நமக்குள்ளே இருக்கிறார். எல்லா விதங்களையும் நிறைவை அவர் கட்டளையிடுகிறார். திருமண வீட்டில் தேவன் நிறைவை உண்டாக்குனார் பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில் எல்லா ரீதிகளிலும் நிறைவை விரும்ப வேண்டும். ஏன்னா எதிலெல்லாம் நம்ம குறைவு நம்முடைய மனசில் பட ஆரம்பிக்குதோ அப்போல்லாம் நிறைவின் தேவன் நாம் அழைக்கணும். அழைச்சோன்னா நம்முடைய வாழ்க்கையில் எங்குமே நிறைவு தான் உண்டாகும் பாருங்க. திருமண வீட்டில் தேவன் அவ்விதமாக தேவன் கிரியை செய்தார். ஏன்னா அதே இயேசுனார் பல காரியங்கள், பல அற்புதங்கள், பல விதமான காரியங்கள் அவர் செயல்பட்டுக்கிட்டே இருக்கார். எங்கு போனாலும் குறைவு குறைவு குறைவு. ஆனால் எல்லாவற்றிலும் அவர் நிறைவை தான் செயல்படுத்தி கொண்டே இருந்தார். ஏன்னா அவருடைய வாழ்க்கையின் மத்தியில், ஊழியங்களின் மத்தியில் குறைவை அவர் பார்ப்பதை வெறுக்கிறார். குறைவு பிசாசினால் உண்டாக்கப்படுகிறது, நிறைவு தேவனால் கொடுக்கப்படுகிறது. நிறைவின் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும்போது நிறைவை நாம் கிட்டி சேருகிறவர்களாக நாம் இருக்கணும் பாருங்கள். எப்படி இந்த இயேசுநாதர் இந்த கல்யாண வீட்டுக்கு அழைக்கப்பட்டிருந்தாரோ அதே போல் நாமும் அவரை அழைத்து நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பக்கங்களிலும் நாம் செயல்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். திருமண வீட்டில் ஒரு அற்புதத்தை செஞ்சார். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, பசியின் மத்தியில் நிறைவு. ரொம்ப பசிக்குது. ஒரு ஆளுக்கு 2 ஆளுக்கு இல்லைங்க, ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு. நாம் யாவரும் வாசிப்போம் அதை. மத்தேயு 14, 15, 21. 14, 15லேருந்து 21 வரை நான் வாசிக்கிறேன். 15லேருந்து 21 வரை. சாயங்காலமான போது அவருடைய சீசர்கள் அவரிடத்து வந்து, இது வனாந்திரமான இடம், நேரமும் ஆயிற்று. ஜனங்கள் கிராமத்துக்கு போய் தங்களுக்கு போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி அவர்களை அனுப்பிட வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, அவர்கள் போக வேண்டுவதில்லை, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்றார். அதற்கு அவர்கள், இங்கே எங்களிடத்தில் 5 அப்பமும் 2 மீன்களை அல்லாமல் வேறு ஒன்றும் இல்லை என்றான். அவைகளை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். அப்பொழுது அவர் ஜனங்களை புல்லின் மேல் பந்தி இருக்க கட்டளையிட்டு அந்த 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களை பிட்டு சீசர்களிடத்து கொடுத்தார்கள். சீசர்கள் ஜனங்களுக்கு கொடுத்தார்கள். எல்லோரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகளை 12 கூடை நிறைய எடுத்தார்கள். பார்த்தீங்களா? அது அப்படியே வாசித்து காட்டுறேன். ஸ்திரீகளும் பிள்ளைகளும் தவிர சாப்பிட்ட புருஷர்கள் ஏறக்குறைய 5000 பேராயிருந்தார்கள். 5000 பேர் வந்து ஆண்கள் மட்டும். அப்புறம் பெண்கள், குழந்தைகள், எத்தனை 1000 பேர். வனாந்திரமான இடம். நமக்கு ஒரு தேசத்தில் இருந்தாலே சில நேரம் பஞ்சம் வந்துடுது. கொரோனா டயத்தில் வந்த மாதிரிலாம் பொருட்கள் இல்லாமல் போயிடுது. லாரிகள் டிரான்ஸ்போர்ட் இல்லாமல் போயிடுது. எக்கச்சக்கமான விலை ஏறிடுது ஒவ்வொரு பொருளுக்கும். ஆனால் இது ஒரு வனாந்திரமான இடத்துல நிறைவின் தேவன், அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவன் அந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் எடுத்து ஜனங்களுக்கு பந்தியிட சொல்கிறார் பாருங்க, கொடுக்க சொல்கிறார். அவர்கள் அந்த 5 அப்பம் 2 மீன்லேருந்து வந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தார்கள். கொடுத்துட்டு கடைசி அதை நம்ம வாசிக்கிறோம் பாருங்க.
20 எல்லோரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகளை 12 கூடை நிறைய எடுத்தார்கள். சொல்லுங்க, 12 கூடை நிறைய எடுத்தார்கள். ஏனென்றால் நிறைவின் தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும்போது பசி என்பது ஒரு நபருக்கு கூட இருக்கக்கூடாது. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, தாவீது சொல்றாரு, நீதிமானுடைய சந்ததி அப்பத்துக்கு அலைந்து திரிகிறதை கண்கள் கண்டதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா அதனால ஒரு நபரும் கூட இயேசுவை ஆண்டவராக சொந்த ரட்சகராக உள்ளத்தில் ஏற்றுக்கொண்ட ஒரு நபர் கூட பசியில் இருக்கக்கூடாது. நிறைவின் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும்போது ஒரு நன்மை குறைபடாது. கிட்டத்தட்ட அந்த 5 அப்பம் 2 மீன் இஸ்ரேலுக்கே பற்றிருக்காது, செல்சியாக இஸ்ரேல் சேர்ந்தே பற்றிருக்காது. ஆனாலும் ஏறக்குறை 5000 புருஷர்கள் மட்டும் இதில் போட்டிருக்கு. வனாந்திரமான இடத்துல தேவ செய்தியை கேட்டுக்கொண்டே இருக்காங்க. நாளாயிடுச்சு, 2 நாள் 3 நாள் ஆயிடுச்சு. அப்படி இருந்தால் அவர்களுக்கு எவ்வளோ பசி இருந்திருக்கும், எவ்வளோ பசி இருந்திருக்கும். அவ்வளோ பசியின் மத்தியிலையும் கர்த்தர் அந்த 5 அப்பம் 2 மீன் பெருக்க கட்டளையிட்டுக்கிட்டே இருக்கிறாரு, கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அது பெருகிக்கிட்டே இருக்குது. அவங்க எவ்வளோ சாப்பிட்டாலும் மிச்சம் 12 கோடி நிறைய எடுத்தார்கள். நம்முடைய வாழ்க்கையில் தேவன் கண்ண நேரம் வை, நம்முடைய வாழ்க்கையில் தேவன் 12 கோடி நிறைய மிச்சம் எடுக்கத்தக்க ரீதியில் நமக்கு உதவி செய்ய அவர் நல்லவர் வல்லவருமாக இருக்கிறார். பச்சுக்கோ தொட்டுக்கோ கஞ்ச பிசினாரித்தனமாக நாம் ஆசீர்வாதங்களை சேர்த்து வைக்க தேவையில்லை. நாம் நன்றாக சாப்பிட்டு நன்றாக உடுத்தி நம்முடைய தேவைகள் அனைத்து சந்திக்கப்பட்ட போக மிச்சம் கர்த்தர் பல கூடைகளை பணத்தை எடுக்க அவர் வல்லவர் நல்லவருமாக இருக்கிறார். திருமண வீட்டில் ஒரு அற்புதம் நடந்தது, மிச்சம் எடுத்தாங்க திராட்சை ரசம். கொஞ்சம் தான் அங்கே தேவைப்படுச்சு, மிச்சம் எக்கச்சக்கமான திராட்சை ரசம். அந்த திராட்சை ரசத்தின் சுவையினாலும் ருசினாலும் அந்த பட்டணமே மகிழ்ந்து கழிவு இருந்துச்சு பாருங்கள். வாசனையாக இருந்தது என்று நம்ம பார்க்கணும். அதில் அதே போல் இதில் பார்த்திங்கன்னா நிறைவு, எங்கேயுமே நிறைவு. 12 குறை நிறைய எடுத்தாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா சோர்வின் மத்தியில் நிறைவு. சொல்லுங்கள், சோர்வின் மத்தியில் நிறைவு. சோர்வு எல்லாத்துக்கும் வரதான் செய்யுது. அது படிக்கிற பிள்ளைகளுக்கு பரீட்சையை கண்டால் சோர்வாக தான் ஆகுது. ஏண்டா பரீட்சை வருது, எப்படா பரீட்சை முடியும்னு சோர்வாகுது. வேலை செய்கிறவங்களுக்கு எப்படா லீவு கிடைக்குன்னு நினைக்கும்போது வேலை பலுவின் நிமித்தமாக சோர்வு உண்டாகுது. அதே போல் தான் இங்கே ஒரு மனுஷன் இருந்தான் பாருங்கள், ரொம்ப நல்லவன் தான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முதல்ல பார்த்துருக்கான். பார்த்து தேவனுடைய சத்தியத்தை கேட்குறான். கேட்டது நிமித்தமாக அவனுடைய வாழ்க்கை இருந்த சோர்வு போயிடுச்சு பாருங்கள். லூக்கா 5:1-9 வரை. முதல் திருமண வீட்டில் நிறைவு பார்த்தோம், 2வது பசியின் மத்தியில் நிறைவு பார்த்தோம், 3வது சோர்வின் மத்தியில் நிறைவு. லூக்கா 5:1-9. லூக்கா 5 84ஆம் பக்கம் புதிய ஏற்பாடு. லூக்கா 5 நான் வாசிக்கிறேன் உங்களுக்காக. பின்பு அவர் கெனசரேத்துக்கு கடல் அருகே நின்றபோது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். அப்பொழுது கடற்கரையில் நின்ற 2 படகுகளையும் கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவர்களை விட்டிறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதாய் இருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் அகப்படவில்லை. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். அந்தபடி அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். அப்பொழுது மற்ற படவிலிருந்து கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படி செய்கை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படவுகளும் அமிலத்தக்கதாக நிரப்பினார்கள். சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றான். அவர்கள் திரளான மீன்களை பிடித்தது நிமித்தம், தெளிவாக சொல்லப்பட்டிருப்பாருங்க,
அவர்கள் திரளான மீன்களை பிடித்தது நிமித்தம் அவனோடு கூட இருந்த யாவருக்கு பிரமிப்பு உண்டாகப்படியினால் அப்படி சொன்னான். திரளான மீன்கள், நிறைவு. ராத்திரியெல்லாம் மீன் பிடிச்சு பார்க்குறான் சீமோன் பேதுரு. கலிலேயா தேசத்திலே பிறந்து அதே தேசத்தில் இருந்து கெனசரேத்து கடல் அருகே ஒரு சாதாரண மீன் பிடிக்கிற மனிதன் தான் பாருங்க. ராத்திரி முழுவதும் மீன் பிடிச்சிருக்கான். ஆனால் இந்த கடலோட ஒரு தத்துவம் என்ன சொல்கிறாங்கன்னா, கடலில் மீன் பிடிக்கிறவங்க ராத்திரியில தான் மீன் வந்து மேலே வருமா. பகல் முழுவதும் சூரியனுடைய வெளிச்சத்தில் பூமிக்கு கடலின் ஆழத்தில் மீன்கள்லாம் போயிடுமா. ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை சொன்னது நிமித்தமாக இந்த மனுஷன் என்ன செஞ்சான்னா வலையை போட்டான். கர்த்தர் அவனுக்கு திரளான மீன்களை கொடுத்தார். சோர்வு அதில் போட்டு பார்த்துங்க, 5ஆம் வசனத்தில் போட்டு பார்த்தீங்களா, ஐயரே ரா முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம். ரா முழுவதும் கிட்டத்தட்ட சாயந்தரம் 8 மணிக்கு 9 மணிக்கு நைட்டு சாப்பாடு முடிச்சுட்டு போயிருப்பான். காலையில் வர்றான், ஆனால் ஒரு மீன் கூட அகப்படலை. ஒன்றும் அகப்படவில்லைன்னு போட்டிருக்கு. ஒரு சின்ன மீன் குஞ்சு கூட அகப்படலை. என்ன ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிந்து போனது நிமித்தமாக நிறைவின் தேவன் அவர்களை நிறைவாக திரளான மீன்களை பிடிக்கும்படியாக தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். சோர்வின் மத்தியில் நிறைவை உண்டு பண்ணுகிற தேவன் நம்முடைய தேவன். அடுத்து கடனிலிருந்து நிறைவை உண்டு பண்ணுகிறார். கடனிலிருந்து விடுதலையை கொடுத்து கர்த்தர் அவர்கள் நிறைவை உண்டு பண்ணுகிறார். நமக்கு தெரிந்த பகுதி தான் 2 ராஜாக்கள் 4 வாசிப்போம். அதான் லாஸ்ட்டு 2 ராஜாக்கள் 4 அதிகாரம் 1-7 வரை கடன்லேருந்து தேவன் எப்படி நிறைவே உண்டாக்குறாருன்னு அதில் போட்டிருக்கு. 468 பக்கம் 468. தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாக இருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்பொழுது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமையிலாக்கி கொள்ள வந்தான் என்றாள். எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றான். அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் வேறு ஒன்றும் இல்லை என்றாள். அப்பொழுது அவன், நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் அநேகம் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி உள்ளே போய் உன் பிள்ளைகளுடனே உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் வார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை என்றான். அவள் அவனிடத்திலிருந்து போய் தன் பிள்ளைகளுடன் கதவை பூட்டி கொண்டு இவர்கள் பாத்திரங்களை அவளிடத்தில் கொடுக்க அவள் அவைகளில் வார்த்தாள். அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின்பு அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி, இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றாள். அதற்கு அவன், வேறே பாத்திரம் இல்லை என்றான். அப்பொழுது எண்ணெய் நின்று போயிட்டு அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தாள். அப்பொழுது அவன், நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றான். பாருங்களேன், இதில் 2 இடத்துல போட்டிருக்கு. நல்ல ஒரு ஆசீர்வாதமான வசனம். அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின்பு, அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின்பு போட்டிருக்கா. அப்புறம் இங்கே போட்டிருக்கு பாருங்க, எங்க மீந்ததை கொண்டு பின் அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தாள். அப்பொழுது அவன், நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடன் தீர்த்து மீந்ததுன்னா நிறைவு இருந்தால் தான் மீள முடியும். ஏன்னா அந்த இடத்துல நிறைந்த பாத்திரங்கள்னு போட்டிருக்கு, இந்த இடத்துல மீந்ததுன்னு போட்டிருக்கு. தேவன் அவ்விதமாக நம்முடைய வாழ்க்கையில் அவர் செயல்பட விரும்புகிறார். தேவனுடைய மனுஷன் சொல்லுகிற வார்த்தையை கேட்டால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு எந்த காலகட்டத்திலும் பணக்குறைவு என்பதே வராது, பொருளாதார குறைவு என்பது வராது. இந்த மனுஷன் சொல்கிறான், சாதாரணமாக நீங்கள் எல்லா தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க தெரியாதவங்கள்ட்ட வெறும் பாத்திரத்தை வாங்கிட்டு வாங்க, கதவை பூட்டுகின்றார். கதவை பூட்டிட்டு உள்ளே தேவனுடைய மனுஷன் சொன்ன சத்தத்தின்படி அவர்கள் செய்ய ஆரம்பித்தா பாத்திரங்கள் நிரம்புது. ஒரு கூட என்ன தான் இருக்குது, அங்கே 5 அப்பம் 2 மீன் பெருகிச்சு, அங்கே கரைச்சாடியில் தண்ணீர் பெருகிச்சு.
இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு குடம் தண்ணியிலேருந்து பெருகிட்டே இருக்குது. ஒரு குடம் எண்ணெயிலேருந்து எல்லா பாத்திரங்களும் எண்ணெயினால் நிரப்பப்பட்டன. வேறு பாத்திரங்கள் இல்லைன்னு சொன்னதுனால தான் எண்ணெய் நின்றுச்சு. இல்லைன்னா எப்படி இருந்து பாருங்கள். கர்த்தர்கிட்ட போய் சொல்கிறாங்க, ஆண்டவர் அந்த மனுஷன்கிட்ட போய் சொல்கிறாங்க, தீர்க்கதரிசிகிட்ட போய் சொல்கிறாங்க அந்த அம்மா, தேவனுடைய மனுஷனே நீ சொன்னபடி நாங்கள் செய்தோம் அப்படின்னு சொன்னோன்னே இதை விற்று கடனை அடைச்சிட்டு மீந்ததை கொண்டு நிறைவு இருக்க போய் தான் மீறுது. மீந்ததை கொண்டு நாம் வாழ்க்கை ஜீவனம் பண்ணும்படிய கர்த்தர் விரும்புகிறாரு. நம்முடைய வாழ்க்கையில் வர வேண்டுகிற எல்லா நன்மைகளும் வர வேண்டுமானால், எல்லா நிறைவும் நம்முடைய வாழ்க்கையில் உண்டாக வேண்டுமானால் மூல ஆதாரம் தேவனை விசுவாசிப்பது மட்டுமே. தேவனை விசுவாசிக்கவில்லை என்றால், தேவனுக்கு நாம் முதலிடம் தரவில்லை என்றால் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவு வராது. உனக்கு சேர்த்தான் சொல்கிறேன். கை கால் வலிக்குன்னு போய் சொல்கிறேன்ல, உன்னை பெற்ற தாயிட்ட அதெல்லாம் யோசிக்கிறதுக்கு முன்னாடி நாம் தேவனுக்கு உண்மையாக இருந்தாமா? அம்மா சொன்னாங்களே, போன வாரம் வசனம் படிக்க சொன்னாங்களே, வசனம் படித்தோமா? ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி பால்கனி எல்லாத்தையும் க்ளீன் பண்ண சொல்கிறாங்களே, க்ளீன் பண்ணாமா? உண்மை. அதான் கர்த்தர் பார்க்குறாரு. கொஞ்சத்தில் உண்மை. இந்த சின்ன சின்ன வேலைகள் இதில் உண்மையை காட்டினா கர்த்தர் பெரிய பெரிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுக்க இருக்கிறாரு. விசுவாசம் நிறைவு நம்முடைய வாழ்க்கையில் உண்டாக வேண்டுமானால் விசுவாசம் மிகவும் முக்கியமானதாக இருக்குது. பாருங்கள், நாம் இப்போ வாசித்த எல்லா வேத பகுதிகளிலும் விசுவாசம் மறைமுகமாக செயல்பட்டிருக்கு. ஆதியாமத்தில் நம்ம வாசித்தமே, தேவன் பேச பேச எல்லா சிருஷ்டிப்புகளும் உண்டாச்சு. அவர் அவிசுவாசத்தில் விசுவாசத்தில் பேசினார். அதுக்கு பிறகு நம்ம வாசிக்கிறோமே, திருமண வீட்டில் அவங்க செய்த காரியங்கள் விசுவாசத்தில் நடந்தது. அதுக்கு பிறகு 5 அப்பம் 2 மீன் விசுவாசத்தில் நடந்தது. அதுக்கு பிறகு நம்ம வாசிக்கிறோம், கடலில் மீன்களை பிடிச்சிருக்காங்க, திரளான மீன்களை பிடிச்சாங்க, அது விசுவாசத்தில் நடந்திருக்கு. அப்புறம் கடனிலேருந்து பிரச்சனையிலேருந்து விடுதலை உண்டாகி நிறைவை அவர்கள் பெற்றார்கள். எண்ணெய் நிமித்தமாக, எண்ணெய் உண்டாக்கின தேவனை அறிகிற அறிவின் நிமித்தமாக தான் அந்த இடத்துல ஒரு பெரிய அற்புதங்கள் உண்டாயிருக்கு. எனவே நாம் நம்முடைய வாழ்க்கை எல்லா சூழ்நிலை மத்தியிலும் நிறைவை அனுபவிக்க வேண்டுமானால் விசுவாசிக்கு முதலாவது கற்றுக்கொள்ள வேண்டும். விசுவாசிக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டுமானால் தேவனுடைய வார்த்தை நாம் நம்ப வேண்டும். தேவனுடைய வார்த்தை நாம் நம்பும்போது தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில் அது பிரதிபலிக்க வேண்டுமானால் தேவனுடைய வசனங்கள் நாம் முழு மனதோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுடைய அறிகிற அறிவினால் நாம் கிட்டி சேருகிறலாம் இருக்க வேண்டும். பாருங்கள், அப்படி இருந்தால் மாத்திரமே தான் நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். தேவனுடைய பெருக்கம் நம்முடைய வாழ்க்கையில் பலிக்கணும். அதற்கு பிறகாக நிறைவின் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் வாசம் செய்ய வேண்டும். இப்படி எல்லா காரியங்களும் இருக்கிறது. எனவே இதை குறித்து நாம் ஒரு தெளிவான ஒரு ஞான அறிவோடு நம்ம வாழ்க்கையை நாம் நடத்த வேண்டும். இந்த பூமி பொல்லாத மனிதர்களால் சூழ்ந்தப்பட்டிருக்கு. குறைவு, பசி, பட்டினி, தாகம் இவை எல்லாம் தேவனுடைய பிரியம் அல்லங்க. கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்து, அவர் இந்த பூமியில் சிந்தப்பட்ட இரத்தம், தலையில் சுமக்கப்பட்ட முட்கிரீடம் எல்லாம் தரித்திரத்திலிருந்து குறைவிலிருந்து விடுதலை அடையும்படியாக, நிறைவே தம்முடைய பிள்ளைகளை அனுபவிக்கும்படியாக தான் தேவன் எல்லாவற்றையும் அவர் கல்வாரி சிலுவையில் ஒப்பு கொடுத்தார். எனவே நாம் நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பக்கங்களெல்லாம் சமாதானமாக 100க்கு 100 இருக்கணும், சந்தோஷமாக 100க்கு 100 இருக்கணும், ஆரோக்கியமாக 100க்கு 100 இருக்கணும், பொருளாதார தேவைகளாக 100க்கு 100 சந்திக்கப்பட்டிருக்கணும், நிறைவு எப்போதும் இருக்கணும். எல்லாமே தேவை. அப்படியே வச்சுக்கோ, தொட்டுக்கோ, இந்த பற்றாக்குறைன்ற பேச்சு இருக்கக்கூடாது. ஆனால் நிறைவை நாம் பேச வேண்டும். குறைவுகள் இருந்தாலும் குறைவுகள் மத்தியில் நாம் நிறைவை பேச வேண்டும். தேவன் அப்பொழுதுதான் நிறைவே அவர் கட்டளையிட்டார். பேதுரு பாருங்க, குறைவை பேச ஆரம்பித்தார். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையின் பிரகாரம் ஐயரே ராம் முழுதும் பிரயாசப்பட்டோம், ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி, அதே போல நம்முடைய வார்த்தையின்படி, தேவனுடைய வார்த்தையின்படி நாம் செயல்படுகிறதா இருக்கணும். சில சூழ்நிலைகள் நமக்கு மாறுபாடான காரியங்களாக இருக்கலாம். ஆனால் கர்த்தர் திட்டமும் தெளிவுமாக சொல்கிறார், அவரை விசுவாசிக்கிற அவருடைய பிள்ளைகள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் நிறைவாய் இருக்கும்படியே விரும்புகிறார். எனவே நாம் இந்த வாரம் முழுவதும் ஒவ்வொரு நாளும் திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிற்றுக்கிழமை காலையில் வரை நிறைவை நாம் பிரதிபலிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். குறைவை நாம் நிராகரிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நிறைவை நாம் பிரதிபலிக்க வேண்டுமானால் குறை உள்ளவர்களுக்கு தன்னிடத்திலிருந்து நாம் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். யாருக்கு என்ன கொடுக்கலாம்?
அறிந்தவர்களுக்கு, அறியாதவர்களுக்கு நம்மளால் முடிஞ்ச சுவிசேஷத்தை மட்டும் கொடுப்பதில்லைங்க, தேவனுடைய வார்த்தை மட்டும் கொடுப்பதில்லை. உலக பிரகாரமான பொருட்களை கூட நம்ம கொடுக்க நாம் ஆசை உள்ளவர்களாக இருக்கணும். ஏன்னா உலக பொருளை நம்ம கொடுத்துக்கிட்டே இருந்தால் தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பார். அது ரெண்டாவது. இதை பார்த்து அவர்கள் பிரமிப்படைந்து அவர்கள் தேவனை அறிந்து கொள்ள ஏதுக்கள் அதிகம் உண்டு பாருங்கள். எனவே நாம் தேவனுக்கும் கொடுக்கறலா இருக்கணும், உலக பிரகாரமான ஜனங்களுக்கும் கொடுக்கறலா இருக்கணும். நம்முடைய வாயின் வார்த்தைகள் எப்பொழுதும் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிற வாயாக இருக்க வேண்டும். நம்முடைய நாவு தேவனை பிரியப்படுத்துகிற நாவாக இருக்க வேண்டும். நம்முடைய எண்ணங்கள், சிந்தனைகள், வார்த்தைகள் எல்லாம் நிறைவை பேச வேண்டும், குறைவை நிராகரிக்க வேண்டும், நிறைவை கட்டவிழ்க்க வேண்டும். தேவன் நம்மோடு இருக்கிறார், நமக்குள்ளாக வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறார், நம்முடைய தேவைகளையாவையும் சந்திக்கிறவராக இருக்கிறார். எனவே இந்த வாரம் முழுவதும் நிறைவு நிறைவு எல்லாவற்றையும் பேசுங்க. காண ஒரு கல்யாண வீட்டில் நிறைவு உண்டாச்சு. 5 அப்பம் 2 மீன், பசியின் மத்தியில் நிறைவு, கடலில் நிறைவு. கடைசியாக வாஸ்தவம், ஒரு வீட்டுக்குள்ளே கதவை பூட்டின இடத்துல கூட அற்புதங்கள் நடக்க முடியுமானால் தேவனுடைய கிருபையினால தான் முடியும் பாருங்கள். எனவே நிறைவே பேசுங்க. நாம் யாவரும் எழுந்திருப்போம், நாம் யாவரும் எழுந்திருப்போம். கர்த்தருக்கு கொடுத்து நாம் ஜெபித்து முடிப்போம். நம்முடைய சபையின் ஒரே அறிவிப்பு என்னவென்றால், சனிக்கிழமை தோறும் காலை 10 மணி முதல் 11 மணி வரை உபவாச ஜெபம் நடைபெறும். அநேக காரியங்களுக்காக நான் ஜெபிக்க இருக்கிறோம். ஜெபத்திற்கு பதில் தேவனே. எனவே நாம் ஜெபிக்க இருக்கிறோம். ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை தோறும் 10 மணி முதல் 11 மணி வரை நடைபெறும். நம்முடைய வழக்கமான ஆராதனை நேரங்கள் 9 மணி முதல் 10:30 மணி வரை நடைபெறும். நேரங்கள் காலதாமதமாக மாறலாம், ஆனால் நேரங்களை ஒழுங்குபடுத்தும்படி தேவன் விரும்புகிறார். நம்முடைய சபையின் இடத்திற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். தேவன் பெரியவர், பெரிய காரியங்களை நம்முடைய மத்தியில் செயல்படுத்துவாராக. இப்பொழுது நாம் கர்த்தருக்கென்று கொடுத்து கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க அவர் விரும்புகிறார். நாம் கர்த்தருக்கென்று காணிக்கைகளை கொடுப்போம். நாம் யாவரும் கண்களை மூடி ஒரு நிமிடம் இந்த வார்த்தைகளுக்காக மனதில், கர்த்தாவே இந்த நாளில் நீர் எங்களோட பேசினீங்க ஆண்டவரே. மனிதர்கள் பேசினாலும் மனிதர்கள் மூலமாக தேவன் ஒருவரே பேச முடியும்பா. கர்த்தாவே ஸ்தோத்திரம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, குமாரனை இயேசு நாமத்தில் உங்களுடைய அன்பி சமூகத்தில் வருகிறோம்பா. கர்த்தாவே நாங்கள் பாடங்களை ஆசீர்வதித்தபடியால் ஸ்தோத்திரம். சிங்க கொட்டிகள் தாழ்ச்சியிலிருந்து பட்னியாக இருக்கும் கர்த்தரை தேடுகிற எங்களுக்கு ஒரு நன்மையும் குறைவு விடாத ஆண்டவரே. நிறைவான ஆவியானவர் எங்களுக்குள்ளே வரும்போது குறைவான எல்லா காரியங்களும் கர்த்தாவே மறைந்தடிக்கிறபடியால் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பனே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம்பா. நீர் பெரியவர், நீர் மகிமையின் கர்த்தர் ஆண்டவரே. கர்த்தாவே நாங்கள் வாசித்த கர்த்தாவே சங்கீதம் 99 28 1 14 வரை, ஏசி 53 அந்த வாக்கு தத்தங்கள் வார்த்தைகள் நிறைந்த வசனங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் பிரதிபலிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே நாங்கள் கர்த்தாவே கேட்ட அந்த சத்தியம் எங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தாவே நிறைவேறப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே நிறைவை நாங்கள் கட்டவிழ்க்கிறோம், பரிபூரணத்தை நாங்கள் கட்டவிழ்க்கிறோம், சம்பூரணத்தை நாங்கள் கட்டவிழ்க்கிறோம் ஆண்டவரே. குறைவை இயேசு நாமத்தை நாங்கள் நிராகரிக்கிற ஆண்டவரே. சோர்வின் மத்தியில் நிறைவை கட்டளையிடுகிற தேவன் நீர் தான் ஆண்டவரே. பசியின் மத்தியில் நிறைவை கட்டளையிட முடியுமானால் அது உம்மால முடியும் ஆண்டவரே. கர்த்தாவே திருமண வீட்டில் காலியாக இருந்த பாத்திரத்தை கர்த்தாவே நிறைய நிரப்பி ஆசீர்வதித்து கர்த்தாவே ருசி நிறைந்த கர்த்தாவே திராட்சரசமாக மாற்ற உம்மால் முடியும் ஆண்டவரே. சூழ்நிலைகளை பார்த்து செயல்படுகிற தேவன் நீர் அல்ல ஆண்டவரே. சூழ்நிலைகளுக்கு அப்பாற்பட்ட ரீதிகளில் செயல்படுகிற தேவன் நீர் தான் ஆண்டவரே. கர்த்தாவே நாங்கள் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன். கர்த்தாவே இந்த சத்தியங்களை எங்களுக்கு இந்த வாரம் முழுவதும் பிரதிபலிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் எல்லா பக்கங்களிலும் நாங்கள் நிறைவை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் ஆண்டவரே. நிறைவை நாங்கள் கல்வாரி சிலுவையின் மூலமாக பெற்றுக்கொள்கிறோம்பா. தகப்பனே ஸ்தோத்திரம். நீர் எங்களோட உலாவி எங்களோட நீர் வாசம் பண்ணுகிற தேவனாக இருக்கப்படியாக ஸ்தோத்திரம். கலந்து கொண்ட உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த வாரம் முழுவதும் உங்களுடைய பிள்ளைகள் எல்லா விதங்களிலும் நிறைவை கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால கர்த்தாவே உங்களுடைய பிள்ளைகள் கொடுத்த காணிக்க ஆசீர்வதிங்க. 100 மடங்கு பெருக்கத்தை தாங்க ஆண்டவரே.
கர்த்தாவே இப்பொழுது இருக்க பாருங்களேன் 1000 மடங்கு இவர்கள் எல்லா விதங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்களா. இந்த சபையோட பெருக்கத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுது இருக்க பாருங்களேன் 1000 மடங்கு இந்த சபை பெருங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அற்பமான ஆரம்பம் ஆண்டவரே, ஆனால் சம்பூரணத்தை தேவன் எங்களிடம் வழி நடத்துகிறபடியால் கர்த்தாவே அற்புதமாய் நீர் மாற்றி தருகிறபடியால் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. விசுவாச வார்த்தை ஊழியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஊழியத்தின் பல தேவைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஊழியத்தின் பல விதமான ஊழியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றால் நிரப்புகிற தேவன் எங்களோட வாசம் பண்ணுகிறபடியால் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயற்கைக்கு அப்பாற்பட்ட அனுகூலங்களை நீர் இந்த ஊழியத்தை செயல்படுத்துகிறீர். அதற்காக உமக்கு நன்றி கர்த்தாவே. உம்முடைய பிள்ளைகள் ஜெபிக்கிற வீடுகளிலிருந்து ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு விண்ணப்பங்கள் நீ பதிலாக அளிக்கிறபடியால் நன்றி. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.